பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. கும்பகோணத்தில் வரக்கூடிய 21ஆம் தேதியிலேருந்து மக உற்சவம் ஆரம்பம். கும்பகோணத்தில் ஜெய ஜெயன்னு கும்பமேளான்னு படக்கெல்லாம் கொண்டாடுறது போல விசேஷமான க்ஷேத்திரம். ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா. அதில் உபயகாவேரி க்ஷேத்திரம்னு பேர் நம்ம கும்பகோணத்துக்கு. இந்த பக்கம் அரசலாறு, இந்த பக்கம் காவேரி. இந்த ரெண்டுமே அரசலாறு தான் காவேரியாக கும்பகோணத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் ஹாரம் போல கும்பகோணத்துக்கு அலங்காரமாக கும்பகோணம் மத்தியில் இருக்குது. ரெண்டு பக்கமும் நதி. இது போல் ரெண்டு பக்கமும் நதிக்கு மத்தியில் கும்பகோண க்ஷேத்திரம். இது ரொம்ப அபூர்வமான விஷயம். மத்தியிலேயே நம்மளுடைய சிட்டிலேயே ஸ்நானம் பண்ணிவிடலாம். வேற எங்கேயும் அவுட்டரில் போய் தேடி போக வேண்டியதில்லை. அப்படிப்பட்டதான விசேஷமான க்ஷேத்திரம். சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவன் 64 லட்ச பீஜத்தையும் ஒரு குடத்தில் வச்சு அந்த கடத்தை மிதக்க விடுறார். அதை கும்பகோணத்தில் வேடுவனாக பரமேஸ்வரனே அதை அடிக்கிறார். அந்த சிருஷ்டி பீஜங்கள்லாம் விழுந்ததான இந்த திருக்குடமூக்கு அப்படிங்கிறதான க்ஷேத்திரம். அந்த அமிர்தமானது விழுந்ததான புஷ்கரம் நம்மளுடைய மகாமக குலம். பிரளயத்துக்கு அப்புறமாக சிருஷ்டி ஆரம்பித்தது கும்பகோண க்ஷேத்திரம் தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். இதில் 9 கன்னிகைகளாக நதி தேவதைகள்லாம் காசியில் போய் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறா. காவேரியாதி நதிகள்லாம் எல்லாரும் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு என்கிட்ட வந்து ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கிறா. எங்களுடைய பாபத்தை நாங்கள் எப்படி போக்கிக்கிறது, அனுகிரகம் பண்ணணும்னு பார்வதி பரமேஸ்வரால்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. சுவாமி மக மாசத்தில் ரிஷப லக்னத்தில் மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடியதான காவேரியிலையும் இந்த மகாமக புஷ்கரணியிலையும் குளத்துலையும் ஸ்நானம் பண்ணோம்னா பாபம் போகிறதாக சொல்லி அந்த 9 நதிகளையும் கும்பகோணம் அழைச்சிட்டு வந்து இந்த ரிஷப லக்னத்தில் மகம் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு குளத்தினுடைய வடகரையிலேயே உட்கார்ந்துன்றார். காசி விசாலாட்சி விஸ்வநாதராக இருக்கார். அந்த 9 நதிகளும் சுவாமியோட ஐக்கியமாயிடுறார். அப்படிப்பட்டதான விசேஷமான க்ஷேத்திரம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. காசிலேருந்து இங்கே வந்து அவள் நம்ம ஊர்லேயே வடகரையில் இருக்கா. அதோடு மட்டும் இல்லாமல் காயாரோகண க்ஷேத்திரம்னு கச்சி ரோகணம், குடந்தை ரோகம், நம்ம நாகப்பட்டினம் காயாரோகம், இப்படி 3 விதமான க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதில் நதி தேவதைகள் காசி விஸ்வநாதரோட ஐக்கியமானதுனால இது குடந்தை காயாரோக க்ஷேத்திரம்னு பேர். அப்படிப்பட்டதான விசேஷமான க்ஷேத்திரம். இந்த ஊரில் மாசி மகம் நடக்கிறது. கும்பேஸ்வரம் கோவிலாக இருக்கட்டும், யாழ சோமேஸ்வரராக இருக்கட்டும், விஸ்வநாதர், கௌதமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், இப்படி அத்தனை சுவாமிக்கும் விசேஷமாக எல்லா கோவில்லையும் மக உற்சவம் புறப்பாடு. 5ஆம் தினத்தில் ரிஷபாரூடராக கும்போணம் பூரா எல்லா சுவாமியும் நாகேஸ்வரரை பிரதட்சிணமாக வரா. ஏன்னா இது பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். இந்த கும்பகோணத்தினுடைய விசேஷங்களை சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். சூரியன் வழிபாடு பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் நாகேஸ்வரன் கோவில். அதனால தான் இந்த கோவிலில் பாஸ்கர க்ஷேத்திரம்னு நாகேஸ்வரனுக்கு கோவிலுக்கு தான் பேர். பங்குனி உற்சவம் பிரம்மோற்சவம் அந்த கோவிலில் நடக்கிறது. அப்படி 5ஆம் திருநாளில் ரிஷபாரூடராக எல்லா சுவாமியும் நாகேஸ்வரனை பிரதட்சிணம் பண்ணி வரக்கூடியதான வைபவமும் இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 10 நாளும் ஜிலுன்னு தரிசனம் பண்ணலாம். 10 நாளும் இந்த மாதம் பூரா மகாமக குளத்தில் ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கலாம். அப்படிப்பட்டதான இந்த க்ஷேத்திரத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலில் வேதபாராயணம் நடக்கிறோம். எல்லா கோவில்லையும் அங்கங்கே வேதபாராயணம் நடக்கிறது. இந்த மாதிரி வைபவங்கள் எல்லாரும் கலந்துட்டு கும்பகோணம் வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி மாமாங்குளத்தில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாபத்தையும் போக்கிட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக விசேஷம். இதில் கும்பகோண மகாத்மியத்தில் அந்நியதான க்ஷேத்திரங்களில் பாபம் பண்ணோம்னா அது ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் போயிடுறதாகும். புண்ணியக்ஷேத்திரத்தில் பாபம் பண்ணோம்னா அது வாரணாசியில் போய் அந்த பாபத்தை போக்கிக்கிறதாக சொல்கிறது. வாரணாசியில் இருந்து இந்த பாபம் பண்ணால் அவன் எங்கடா போய் அந்த பாபத்தை போக்குவான்னா கும்பகோணம் வந்து தான் போக்கிக்கணும் அப்படிங்கிறதாக கும்பகோணத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறது கொண்டாடி. அதோடு கூட கும்பகோணத்திலேயே இருந்துட்டு சில பேர் பாபம் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த பாபம்லாம் எங்கடா போகும்னு கேட்டான். அப்போ சொன்னால் கும்பகோணத்தில் பண்ணதான பாபம் கும்பகோணத்திலேயே போயிடும். அதனால் எப்படிடா போகும்னா கும்பகோணத்தில் இருந்துகிட்டே இருந்தால் பாபம் போயிடுவான்னா போயிடாது. அப்போ என்ன பண்ணணும்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடியவா நித்தியம் போய் கும்பேஸ்வரனை தரிசனம் பண்ணணும். மந்திரபீட்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய மங்களாம்பிகை தரிசனம் பண்ணணும். காசி விசாலாட்சி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும். அபிமுகேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். கௌதமேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். யாழ சோமேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். கம்பட்ட விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும். இப்படி சீதாராமராக இது தட்சிண அயோத்தின்னு சொல்லக்கூடியதான மகத்தான ராமக்ஷேத்திரம். இப்படி சாரங்கபாணி, சக்கரபாணி,
கோவிலுக்கு போகிறவே இல்லை. இந்த சுவாமியெல்லாம் அந்தந்த புண்ணிய காலத்தில் போய் தரிசனம் பண்ணி நித்தியம் ஒரு கோவிலுக்கு போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணி இப்படி தன்னுடைய பாபத்தை போக்கிக்கணும். மகாமகம் போன்ற விசேஷங்களில் தீர்த்தவாரி ரிஷப லக்னத்தில் 12 மணி சுமாருக்கு மகாமக குலத்தில் எல்லா சுவாமியும் வந்து தீர்த்தவாரி பண்ணுறாங்க. அந்த தீர்த்தவாரியில் போய் தன்னுடைய ஸ்நானத்தை பண்ணி பாபத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிறதாக தெரியறது. கும்பகோணத்துலேயே வெறுமன வாசம் பண்ணால் பாபம் போகணும்னா போகாது. சுவாமி க்ஷேத்ராடனமாக சுவாமி தரிசனம் பண்ணணும். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி 3 விசேஷமான க்ஷேத்திரம் கும்பகோண க்ஷேத்திரம். காசிக்கு வீசம்னு காசியை காட்டிலும் மகத்தான புண்ணியம் கொண்ட க்ஷேத்திரம்னு கும்பகோணத்தை எல்லாரும் கொண்டாடி சொல்கிறா மகரிஷிகள்லாம் புராணங்கள்லாம். அதனால் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் கும்பமேளா நடந்தால் எப்படி போகிறாளோ அதுபோல் கும்பகோணத்தில் வந்திருந்து மகாமக குலத்தில் ஸ்நானம் பண்ணி காவேரியில் ஸ்நானம் பண்ணி கும்பேஸ்வரன் மங்களாம்பிகாவை தரிசனம் பண்ணி காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி ராமர் சக்கரபாணி சாரகபாலாம் தரிசனம் பண்ணி தன்னுடைய பாபத்தை போக்கிட்டு தானும் க்ஷேமத்தை அடைஞ்சு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மக உற்சவத்தில் விஸ்வநாதர் கோவிலில் வேத பாராயணம் 2வது வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் சம்பூர்ண கிரமபாராயணமாக நடக்கிறோம். இந்த கைங்கரியத்திலே எல்லாரையும் கலந்துக்கணும். எங்கெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ அங்கங்கே அந்தந்த உற்சவங்களில் சரீர கைங்கரியமோ திரவிய கைங்கரியமோ கலந்துட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும். அப்படிப்பட்டதான இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தில் மக உற்சவம் வர 21 கொடியேற்றி 2ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப லக்னத்தில் 12லேருந்து 12:30 எந்த நவநதிகள் வந்து ஸ்நானம் பண்ணி காயாராகுண க்ஷேத்திரமாக விஸ்வநாதரோட ஐக்கியமானாலோ அந்த புண்ணியமான கட்டம் அந்த 12:30 மணிக்கு எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்ணி க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர.